வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆழமான பார்வையில கென் வில்பரோட ஒரு முக்கியமான புத்தகம் தி ஆத்மன் ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமாங்க. இந்த புத்தகம் மனித உணர்வு நிலை வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதோட ஒரு சிக்கலான ஆனா ரொம்ப தெளிவான ஒரு வரைபடத்தை நமக்கு கொடுக்குது. சரி, அப்போ இந்த ஆய்வுல நம்ம என்ன முக்கியமா பார்க்க போறோம்? முக்கியமா வில்பரோட பார்வையில நாம எப்படி பிறந்ததிலிருந்து ஞானம் வரைக்கும் உணர்வு நிலையில வளர்றோம். அப்புறம் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, அந்த ஆத்மன் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன? ஓகே. அந்த வளர்ச்சி பாதையில ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்னென்ன தேடல்கள் நமக்கு வருது, என்ன சவால்கள் வருது, இதையெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். சுவாரஸ்யமா இருக்கு. ஆரம்பத்திலே வில்பர் ஒன்னு சொல்றாரே, நாம எல்லாம் ஒரு தெய்வீக ஸ்வர்க்கத்துல ஆரம்பிக்கல, ஒரு மாதிரி உணர்வற்ற நரகத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறோம்னு. இது கேட்கவே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஆஹா, கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். குறிப்பா அந்த காதல்வாத கருத்துக்களுக்கு இது நேர் எதிர் மாதிரி தெரியும். அவர் முதல்ல அந்த காதல்வாத பார்வையை சரிபார்க்க தான் முயற்சி பண்ணியிருக்கார். அப்படியா? ஆனா அப்புறமே எப்படி மாத்தி சொல்றார்? வாங்க, அதை பத்தி தான் இப்ப ஆழமா பார்க்க போறோம். முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. வில்பர் சொல்ற இந்த வளர்ச்சி படிநிலைகள்லாம் சும்மா அவர் யோசிச்சு எழுதுனதில்ல. இதுக்கு பின்னாடி நிறைய ஆராய்ச்சி இருக்கு. அப்படியா? என்ன மாதிரி? புத்தகம் வெளியாகி பல வருஷம் கழிச்சும் அதோட அடிப்படை கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவரே சொல்றாரு. பியாஜெட், மாலர், கோல்பர்க் மாதிரி பெரிய உளவியல் அறிஞர்களோட ஆய்வுகள், கிளினிக்கல் சான்றுகள். ஓஹோ. அது மட்டும் இல்லாம பல தியான மரபுகள் இருக்குல்ல, அவங்களோட அனுபவ சான்றுகளையும் இதுக்கு ஆதாரமா எடுத்துக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்களோட டேட்டாவெல்லாம் இதுல இருக்கு. வாவ்! அப்போ இது வெறும் தியரி இல்ல, நிறைய தரவுகளோட அடிப்படையில இருக்கு. சரி, மறுபடியும் அந்த உணர்வற்ற நரகம் விஷயத்துக்கு வருவோம். காதல்வாதம் சொல்றது நாம ஒரு உணர்வற்ற ஸ்வர்க்கத்துல இருந்து அப்புறம் பிரிஞ்சு வந்து அகந்தையால கஷ்டப்பட்டு கடைசியா உணர்வுபூர்வமான ஸ்வர்க்கத்தை அடையறோம் தானே? ஆமா, அதுதான் பொதுவான கருத்து. ஆனா வில்பர் இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புறார். என்ன கேள்வி? நாம எப்படி அந்த அடிப்படையான தெய்வீக தன்மையிலிருந்து பிரிய முடியும்? அதுதானே எல்லாத்துக்கும் ஆதாரமே. ஒருவேளை நம்மால அதிலிருந்து பிரியவே முடியாதோ? ஓ, அப்ப நாம அதை விட்டு பிரியல. ஆனா நாம அதை உணராம இருக்கலாம். அதுதான் விஷயம். அதனால குழந்தையோட ஆரம்ப நிலைங்கிறது உணர்வற்ற சொர்க்கம் கிடையாது, அது ஒரு உணர்வற்ற நரகம். நரகமா? ஏன் அப்படி? ஏன்னா குழந்தைக்கு துன்பம் இருக்கலாம், பசி, வலி மாதிரி. ஆனா அதையெல்லாம் உணர்ந்து நான் துன்பப்படுறேன்னு அறியற அளவுக்கு உணர்வு நிலை இன்னும் வளரல. அதனாலதான் அதை உணர்வற்ற நரகம்னு சொல்றார். ஓகே ஓகே, புரியுது. துன்பம் இருக்கு, ஆனா அத உணர்ற நான் இன்னும் முழுசா உருவாகல. அதேதான். அப்போ வளர்ச்சி பாதை எப்படி இருக்குன்னா, உணர்வற்ற நரகம், உணர்வுபூர்வமான நரகம், அதாவது துன்பத்தை, பிரிவை, தனிமையை உணர்ற நிலை. கடைசியா உணர்வுபூர்வமான சொர்க்கம், விடுதலை, முழுமை. இது ரொம்ப முக்கியமான ஒரு பால்வை மாற்றம். இங்கேதான் அந்த முன்பின் மயக்கம், அதாவது ப்ரீ டிரான்ஸ் ஃபாலசிங்கிற கான்செப்டும் வருது இல்லையா? கரெக்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். அதாவது குழந்தை மாதிரி இருக்கிற இன்னும் அகந்தை முழுசா உருவாகாத ப்ரீ பர்சனல் நிலைய ஞானிகள் அடையிற அகந்தைய கடந்த டிரான்ஸ்பர்சனல் நிலையோட குழப்பிக்கிறது. ஆமா, ரெண்டுமே நான்கிற உணர்வு குறைவா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா ரெண்டும் ஒண்ணு இல்ல. நிச்சயமா இல்ல. உண்மையான ஆன்மீக வளர்ச்சிங்கிறது முன்னாடி போறது, குழந்தை நிலைமைக்கு பின்னாடி போறதில்ல. அது ஒரு பரிணாம வளர்ச்சி. சரி, அப்போ இந்த வளர்ச்சி பயணத்தை எது இயக்குது? எது நம்மள இப்படி ஒவ்வொரு படியா போக வைக்குது? இங்கதான் அந்த ஆத்மன் ப்ராஜெக்ட் வருதா? சரியா கேட்டீங்க. இப்போ அந்த மைய கருத்துக்கு வரோம். ஆத்மன் ப்ராஜெக்ட். நாம இயல்பாவே ஆத்மனை தேடுறோம். ஆத்மன்னா என்ன? முழுமை, கடவுள், அந்த இறுதி யதார்த்தம், எது வேணாலும் சொல்லிக்கலாம். இத தேடுற உந்துகம் நமக்குள்ள இருக்கு. இதுதான் ஈரோஸ், வாழ்வுக்கான, ஒன்றிப்புக்கான ஒரு உந்துதல். ஓகே, அது புரியுது. இயல்பான தேடல். ஆனா அதே சமயம் அந்த முழுமையான ஒன்றிப்புல நம்மளோட தனிப்பட்ட நான், நம்ம அகந்தை கரைஞ்சு போயிடும், இல்லாம போயிடும்னு ஒரு ஆழமான பயம் நமக்குள்ள இருக்கு. இதுதான் தனாத்தோஸ், மரண பயம், கரைஞ்சு போறதுக்கான பயம். அப்போ ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்னு முழுமையை அடையணுங்கிற ஆசை, இன்னொன்னு அதுல நம்ம நான் அழிஞ்சிடுமோங்கிற பயம். ஆமா, இந்த ரெண்டுக்கும் நடுவுல நாம மாட்டிக்கிறோம். இதனால என்ன பண்றோம்னா, உண்மையான நேரடியான அந்த ஒன்றிப்பை தேடுறதுக்கு பதிலா அல்லது அதை தவிர்க்கிற மாதிரி பதிலீட்டு திருப்திகளை தேட ஆரம்பிக்கிறோம். பதிலீட்டு திருப்திகளா? அப்படின்னா ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலையும் அந்தந்த நிலைக்கு ஏத்த மாதிரி முழுமை அடைஞ்ச மாதிரி ஒரு உணர்வை தரக்கூடிய, ஆனா உண்மையான முழுமை இல்லாத சில விஷயங்களை நம்ம உருவாக்கிக்கிறோம். இதுதான் ஆத்மன் ப்ராஜெக்ட்.
முழுமையை தேடும் ஒரு ப்ராஜெக்ட், ஆனா தவறான வழிகள்ல பதிலீடுகள் மூலமா அதை அடைய முயற்சி பண்றது. ஓ மை காட்! இது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் நடக்கிற மாதிரி இருக்கே. சரி, அப்போ இந்த ஆத்மன் ப்ராஜெக்டால உந்தப்பட்டு நம்ம கடந்து போற அந்த வளர்ச்சி படிநிலைகளை கொஞ்சம் வேகமா பார்க்கலாமா? பிறப்புல இருந்து. கண்டிப்பா. முதல் நிலை புளரோமாட்டிக். இதுல சுயத்துக்கும் புற உலகத்துக்கும் எந்த வேறுபாடும் இல்ல. குழந்தை தன்னை சுத்தி இருக்கிற பொருளோட பொருளா இருக்கு. ஒரு மாதிரி கரைஞ்ச நிலை. சரி. அடுத்து யூரோபோரிக் நிலை. தன் வாலை தானே கடிக்கும் பாம்பு மாதிரி ஒரு வட்டம். இங்கேயும் மனசும் உடலும் இன்னும் பிரியல. ஆனா இதுவும் அகந்தைக்கு முந்தைய ப்ரீ பர்சனல் நிலைதான். இங்க துன்பத்தை பத்தி விழிப்புணர்வு இல்லாததால ஒரு அமைதி இருக்கலாம். ஆனா அது ஞானத்தோட அமைதி இல்ல. இங்க ஆத்மன் ப்ராஜெக்ட் எப்படி வேலை செய்யுதுன்னா, தாயோட முழுமையா ஒன்றி இருக்கிற அந்த உணர்வே ஒரு பதிலீடு திருப்தி. அடுத்தது அடுத்து டைஃபோனிக். இங்கதான் உடல் சார்ந்த ஒரு நான் உருவாக ஆரம்பிக்குது. சுயமானது சூழலிலிருந்து கொஞ்சம் பிரியுது. உணர்ச்சிகள், உள்ளுணர்வுகள் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஃப்ராய்ட் சொல்றாரே பாடி ஈகோ, அந்த மாதிரி. சரி. இங்க ஆத்மன் ப்ராஜெக்ட் இங்க உலகத்தையே தனக்குள்ள எடுத்துக்கணும், ஓரல் இன்கார்பரேஷன், அல்லது தாயை தனக்குள்ள வச்சுக்கணுங்கிற ஒரு ஆசை. கட்ட விரல் சூப்புறது கூட ஒரு சின்ன பதிலீடு ஒற்றுமை தான். ஆனா அதே சமயம் பிரிஞ்சு போயிடுவோமோ, அந்த தாய் நம்மளை விழுங்கிடுவாளோங்கிற பயமும் கேஸ்ட்ரேஷன் ஆங்ஸைட்டியும் இருக்கு. இதுவும் அந்த தனாட்டோஸ் பயம்தான். ஓகே. அடுத்த பெரிய ஸ்டெப்பு மொழி வர்றது தானே? ஆமா, வேர்பல் மெம்பர்ஷிப் நிலை. மொழி வந்ததுக்கு அப்புறம் பெரிய மாற்றம் நடக்குது. நாம காலத்தை புரிஞ்சுக்கிறோம், பிளான் பண்ண முடியுது. ஒரு குழுவோட சேர்ந்து அவங்க சொல்ற யதார்த்தத்தை, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரியாலிட்டியை ஏத்துக்கிட்டு அதுல ஒரு உறுப்பினராகிறோம். மனசு உடல்ல இருந்து இன்னும் தெளிவா பிரியுது. இங்க ஆத்மன் ப்ராஜெக்ட் எப்படி வேலை செய்யுது? வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி இருக்கு, ஒரு மந்திர சக்தி இருக்குன்னு நினைக்கிறோம். குழுவோட அடையாளத்துல நமக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு அழியாத்தன்மை கிடைக்குதுன்னு நம்புறோம். இதெல்லாம் பதிலீடுகள் தான். ஆனா அதே சமயம் உடல் அழியக்கூடியது, அது நிலையற்றதுங்கிற பயமும் மெதுவா உள்ள நுழையுது. அப்புறம்தான் நாம பொதுவா சொல்ற அகந்தை ஈகோ முழுசா உருவாகிற மென்டல் ஈகோயிக் நிலை வருது. ஆமா, இங்க நான்கிறது வெறும் உடல் இல்ல, அது ஒரு சுய கருத்து. நம்ம நினைவுகள், நம்பிக்கைகள், நாம யார நினைக்கிறோமோ அதோட தொகுப்பு. இங்கதான் சமூக முகமூடி பர்சோனா, நாம ஏத்துக்க மறுக்கிற நம்மளோட பாகங்கள் ஷேடோ, இதெல்லாம் உருவாகுது. இங்க ஆத்மன் ப்ராஜெக்ட் ரொம்ப தீவிரமா இருக்குமா? நிச்சயமா. அகந்தை தன்னைத்தானே ஒரு நிலையான, சக்தி வாய்ந்த பிரபஞ்சத்தோட மையமா நிலைநிறுத்திக்க பாக்குது. இதுதான் ஃப்ராய்டு சொன்ன உயிடிட்டர் ப்ராஜெக்டோட ஒரு பாகம். ஒரு வகையில பாலியல் மூலமாவோ, அதிகாரம் மூலமாவோ, அறிவு மூலமாவோ மரணத்தை ஜெயிக்க முயற்சி பண்றது. இது ஈரோஸ். ஆனா இது சாத்தியமில்லை. இந்த அகந்தையால மட்டும் முழுமையை அடைய முடியாதுங்கிற உள்ளுணர்வும் கூடவே இருக்கு. இது தெனாட்டோஸ். இதுக்கப்புறம் அகந்தையும் தாண்டி போற நிலை இருக்கா? இருக்கு. அதுதான் சென்டார் நிலை. சென்டார்னா பாதி மனுஷன் பாதி குதிரை. அது மாதிரி இது மனசையும் உடலையும் ஒன்னா இணைக்கிற நிலை. இங்க தர்க்கம் இருக்கு, ஆனா அதையும் தாண்டி உள்ளுணர்வு, ஒரு பரந்த பார்வை, விஷன் இமேஜ், கற்பனை சக்தி எல்லாம் இருக்கு. மாஸ்லோ சொன்னாரே செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், சுய மெய்யாக்கம், அது இந்த கட்டத்துல தான் நடக்குது. இங்க ஆத்மன் ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் நுட்பமா இருக்கும். இங்க நாம ஒரு உண்மையான அர்த்தமுள்ள வாழ்க்கைய, அத்தென்டிக் எக்ஸிஸ்டன்ஸை வாழ முயற்சி பண்றோம். ஒரு நோக்கத்தோட, இன்டென்ஷனாலிட்டியோட செயல்படுறோம். இது ஒரு விதமான ஒன்றிப்பு தான். ஆனா அதே சமயம் வாழ்க்கைனா மரணமும் உண்டுங்கிற அந்த உலகளாவிய பயத்தை, எக்ஸிஸ்டென்ஷியல் ட்ரெட்டை நேரடியா சந்திக்க வேண்டியிருக்கு. இதுதான் இந்த நிலைக்கான கேஸ்ட்ரேஷன் அல்லது சவால். இதுக்கப்புறம் வர்றதுதான் தனிமனிதனுக்கு அப்பாற்பட்ட நிலைகள், டிரான்ஸ்பர்சனல் ரியாம்ஸ், அப்படிதானே? ஆமா. அடுத்தது சூட்சும நிலை, சட்டில் ரீல்ம். இங்க நாம சாதாரணமா உணர்ற உலகம் தாண்டி ஆதிப்படிமங்கள், தெய்வதீக தரிசனங்கள், சில சித்திகள், ஆற்றல்கள் இதெல்லாம் வெளிப்படலாம். யோக மரபுகள்ல சொல்ற மாதிரி ஒரு இஷ்ட தேவதையோட ஒன்றி போறது, தியானத்துல ஒளி அனுபவங்கள் வர்றது, இதெல்லாம் இங்க நடக்கலாம். அப்போ இதுவும் ஆத்மன் ப்ராஜெக்டோட ஒரு பகுதி தானா? தெய்வத்தோட ஒன்றி போறது? ஆமா, ஒரு வகையில இதுவும் ஒரு பதிலீடு தான். ஆனா ரொம்ப உயர்வான பதிலீடு. இதுல கரைஞ்சு போறதும் ஒரு விதமான இன்செஸ்ட். ஆனா இந்த நிலையிலையும் முழுமையா கரைஞ்சிடாம அந்த வடிவங்களுக்கும் உருவமற்ற தன்மைக்கும் நடுவுல ஒரு இறுக்கம், சட்டல் டென்ஷன் ஆர் கேஸ்ட்ரேஷன் இருக்கலாம். அடுத்தது காரண நிலை. காரண நிலை, இது உருவமற்ற நிலை. இதுல முதல்ல இறை உணர்வோட உச்சத்துக்கு போய் சவிகல்ப சமாதி, அப்புறம்
அந்த இறை உணர்வும் கரைஞ்சு போய் வெறும் உருவமற்ற விழிப்புணர்வு ஃபார்ம்லெஸ் கான்ஷியஸ்னஸ் மட்டும் மிஞ்சிற நிலை நிர்விகல்ப சமாதி வரலாம். இங்க நான் இல்ல, கடவுள் கூட இல்ல, வெறும் உணர்வு நிலை தான் இருக்கு. ஃபைனலா இறுதி நிலை இத ஸ்வாபாவிக காயா, சகஜ சமாதி, துரியம்னு பல பேர்ல சொல்றாங்க. இது ஒரு தனிப்பட்ட நிலை இல்ல, இது எல்லா நிலைகளோடையும் அடிப்படையான இயல்பான தன்மை. காண்பவரும் காணப்படும் பொருளும் ஒன்னா இருக்கிற அந்த இரண்டற்ற நிலை. இங்கதான் ஆத்மன் ப்ராஜெக்ட் அதோட தேவையே இழக்குது. ஏன்னா அந்த தேடலுக்கு காரணமான பிரிவினை உணர்வே இல்லாம போயிடுது. வாவ்! அப்போ இந்த முழு பயணமும் ஒரு விரிவாக்கம் மாதிரி. ஆன்மா தன்னை படிப்படியா வெளிப்படுத்திக்கிட்டு கடைசியா தன்னையே முழுசா உணருது. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு உள்மடிதல் நடந்திருக்குன்னு சொன்னீங்களே? ஆமா, விரிவாக்கத்துக்கு முன்னாடி உள்மடிதல் நடந்திருக்கு. அதாவது அந்த மூலமான ஆன்மா இந்த எல்லா நிலைகளையும் காரணம், சூக்ஷ்மம், ஸ்தூலம், மனம், உடல் உருவாக்குற ஒரு கீழ்நோக்கிய இயக்கம் நடந்திருக்கு. அதனால தான் விரிவாக்கத்துல இந்த நிலைகளை நாம கடந்து போக முடியுது. ஏற்கனவே உள்ள ஒன்னத்தான் நாம வெளிக்கொண்டு வரோம். ரொம்ப ஆழமான கருத்து. அப்போ இந்த இறுதி நிலையை தவிர மத்த எல்லா நிலைகளும் ஒரு வகையில ஆத்மன் ப்ராஜெக்டோட வெளிப்பாடுகள் தாங்கறீங்க. சொல்லப்போனா ஆமா, ஒவ்வொரு நிலையிலையும் நாம முழுமையடைய முயற்சி பண்றோம். ஆனா அதுக்கு ஒரு பதிலீட்டை பயன்படுத்துறோம். பிரச்சனை என்னன்னா, அந்த பதிலீடே உண்மைன்னு நம்பி அந்த நிலையிலே நின்னுட்டா அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம போயிடும். அந்த அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அந்த பழைய அடையாளத்தை விடணும். அது ஒரு மாதிரி மரணம் மாதிரி. அதை ஏத்துக்க நம்ம பயப்படுறோம். செதியும் ஃபம்மிங்க. அந்தந்த நிலைக்கான மரணத்தை மறுக்கிறது தான் வளர்ச்சியை தடுக்குது. இங்க தான் வில்ஃபர் சொல்ற மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன், உருமாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்கிற 2 விஷயங்கள் முக்கியமாகுது. அது என்ன? மொழிபெயர்ப்பு, உருமாற்றம். மொழிபெயர்ப்புனா நாம இப்போ இருக்கிற நிலையிலேயே அந்த நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம அனுபவங்களுக்கு அர்த்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. நம்ம அகந்தை பெரும்பாலும் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்மள நாம பாதுகாத்துக்க, நிலைநிறுத்திக்க முயற்சி பண்றது. சரி. உருமாற்றம்ங்கிறது இந்த மொழிபெயர்ப்பு மட்டுமே பத்தாம போகும்போது அல்லது அது தோல்வி அடையும் போது ஒரு நிலையிலிருந்து அடுத்த உயர்நிலைக்கு உண்மையிலேயே நகருவது. இதுதான் உண்மையான வளர்ச்சி. அப்போ மனநல பிரச்சனைகள்லாம் எப்படி உருவாகுது? அது தவறான மொழிபெயர்ப்பா இல்ல தோல்வியுற்ற உருமாற்றமா? வில்ஃபர் சொல்றது அது பெரும்பாலும் ஒரு தோல்வியுற்ற உருமாற்றம், ஃபெயில்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு நிலையிலேயே சிக்கிக்கிட்டு அங்கிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகாம அந்த நிலையிலேயே தவறான வினோதமான மொழிபெயர்ப்புகள் செய்ய ஆரம்பிக்கிறது தான் அறிகுறிகளா வெளிப்படுது. அப்போ சிகிச்சை என்ன பண்ணணும்? சிகிச்சை அந்த தவறான மொழிபெயர்ப்பை சரி செய்யவும் அதே சமயம் அந்த நபர் அடுத்த நிலைக்கு உருமாற்றம் அடையவும் உதவணும். 2மே முக்கியம். ஓகே. அப்போ தியானம், மெடிடேஷன் இதுல எப்படி பொருந்துது? அதுவும் ஒரு வகை சிகிச்சையா? தியானம் வெறும் பிரச்சனைகளை சரி பண்றது மட்டும் இல்ல. அதோட முக்கிய நோக்கம் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கும் உருமாற்றத்துக்கும் உதவுறது. நம்மளோட வழக்கமான அகந்த எண்ண ஓட்டத்தை, அந்த மொழிபெயர்ப்ப கொஞ்சம் அமைதிப்படுத்தி உயர்நிலை கட்டமைப்புகள், சூட்சுமம், காரணம் வெளிப்படுறதுக்கு அது வழிவகுக்குது. எப்படி? அது நம்மளோட சாதாரண மன ஓட்டத்தை சீர்குலைக்குது. சில சிறப்பு முறைகள், மந்திரம் சொல்றது, மூச்சை கவனிக்கிறது, மைண்ட்ஃபுல்னஸ், ஜென்ல இருக்கிற கோன் மாதிரி புதிர்கள், இதெல்லாம் அந்த உயர்நிலையை தூண்ட உதவுது. சரி சரி. இப்போ கடைசியா அந்த பார்டோ விஷயத்துக்கு வருவோம். திபெத்திய மரண புத்தகம் சொல்ற பார்டோவை வில்பர் எப்படி பார்க்கறார்? அது மரணத்துக்கு அப்புறம் வர இடைப்பட்ட நிலைதானே? ஆமா, பார்டோ தோட்ரோல் புத்தகம் சொல்றது மரணத்துக்கு பிறகு நடக்கிற நிலைகளைத்தான். முதல்ல தெளிவான ஒளி, இது தர்மகாயா காரண நிலை மாதிரி. அப்புறம் கர்மா பற்றுதலால அதிலிருந்து விலகி தெய்வ தரிசனங்கள், இது சம்போககாய சூக்ஷ்ம நிலை மாதிரி. அப்புறம் அதோட தீவிரத்தை தாங்க முடியாம மந்தமான ஒளிகள், பல்வேறு உலகங்கள், பதிலீட்டு திருப்திகள் பக்கம் ஈர்க்கப்பட்டு கடைசியா மறுபரப்புக்குள்ள போறோம்னு சொல்லுது. இதுவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா வில்பரோட இன்சைட் என்ன இதுல? வில்பரோட முக்கியமான ரொம்ப பவர்ஃபுல்லான கருத்து என்னன்னா, இந்த பார்டோங்கிறது சாவுக்கு அப்புறம் மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல, அது ஒவ்வொரு கணமும் நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. மைக்ரோஜெனி. என்னது? ஒவ்வொரு கணமுமா? எப்படி? ஆமா, ஒவ்வொரு கணமும் ஒரு ரொம்ப சின்ன அளவுல நாம் அந்த எல்லையற்ற உருவமற்ற உணர்வு நிலையில கிளியர் லைட், தர்மகாயா இருந்துதான் ஆரம்பிக்கிறோம். ஆனா அடுத்த கணமே நம்மளோட பழக்க வழக்கங்கள், பற்றுதல் காரணமா அதிலிருந்து விலகி சூட்சுமமான எண்ணங்கள், உணர்வுகள்,
படிமங்கள் சப்டில் சம்போககாயா வழியா வந்து கடைசியா நம்மளோட சாதாரண வரையறுக்கப்பட்ட அகங்கார நிலையில கிராஸ் நிர்மாணகாயா வந்து நிக்கிறோம். அட கடவுளே! அந்த ஆரம்ப நிலையையும் நடுவுல வர்ற சூட்சும நிலைகளையும் நம்ம பெரும்பாலும் கவனிக்கிறதே இல்ல, மறந்துடுறோம். இதுதான் ஒவ்வொரு கணமும் நமக்குள்ள நடக்கிற பார்டோ. இது கேட்டா மேய்சல் இருக்குது. அப்போ உண்மையான வளர்ச்சிங்கிறது இந்த கணந்தோறும் நடக்கிற உள் மடிதல கவனிச்சு அத நினைவு கூர்ந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த உயர்நிலையிலேயே அந்த தெளிவான ஒளியிலேயே நிக்க முயற்சி பண்றது தானா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் வில்பரோட பார்வை. வளர்ச்சிங்கிறது புதுசா எதையோ அடையறதில்ல, ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற ஆனா நாம மறந்த அந்த உள் மடிதல்ல பொதிஞ்சிருக்கிற திறன்களை மறுபடியும் விரிவாக்கம் செய்யறது, அதை நினைவுக்கு கொண்டு வர்றது தான். அப்ப சுருக்கமா ஒரு தடவை எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா கென் வில்பரோட ஆத்மன் ப்ராஜெக்ட் என்ன சொல்லுதுன்னா, நாம உணர்வற்ற ஒரு நிலையிலேருந்து ஆரம்பிச்சு உடல், மனம், அகந்தை, சென்டார்னு பல படிநிலைகள் வழியா பயணிக்கிறோம். இந்த பயணத்தை இயக்கிறது ஆத்மன் ப்ராஜெக்ட். அதாவது முழுமையா அடையிற ஆசையும் அதுல நம்ம நான் கரைஞ்சிடுமோங்கிற பயமும் சேர்ந்து நம்மள பதிலீடுகளை தேட வைக்குது. ஆமா, இதுல முன்பின் மயக்கம் ப்ரீ டிரான்ஸ்ஃபாலசிங்கிற குழப்பம் வராம பாத்துக்கணும். குழந்தைத்தனத்தை ஞானத்தோட குழப்பிக்க கூடாது. உண்மையான வளர்ச்சிங்கிறது உருமாற்றம் மூலமா தான் நடக்குது, வெறும் மொழிபெயர்ப்பு பத்தாது. கடைசியா பார்ட்டோங்கிறது சாகும்போது மட்டும் இல்ல, ஒவ்வொரு கணமும் நடக்குது. நாம தெளிவான ஒளியிலிருந்து விலகி பதிலீடுகளுக்கு போறோம். இத உணர்ந்து நினைவு கூறதான் ஆன்மீக பாதை. அனுமையா சொன்னீங்க. இதுதான் வில்பரோட சிக்கலான ஆனா ரொம்ப ஆழமான பார்வையோட சாரம். சரி, இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு கேள்வி. வில்ஃபர்ட் சொல்ற மாதிரி இந்த கணத்திற்கு கணம் நிகழும் பார்டோ இப்ப நடந்துகிட்டே இருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட சொந்த அனுபவத்துல நீங்க எந்த மாதிரியான மந்தமான ஒளிகளால், அதாவது எந்த மாதிரியான பதிலீட்டு திருப்திகளால் ஈர்க்கப்படலாம்னு நினைக்கிறீங்க? எந்த உண்மையான தெளிவான ஒளியிலிருந்து, உங்களுடைய ஆழமான சாத்தியக்கூறுகளிலிருந்து நீங்க ஒருவேளை உங்களுக்கே தெரியாம நுட்பமா பின்வாங்கிக்கிட்டு இருக்கலாம். இதை சும்மா சிந்திச்சு பாருங்க. இந்த பார்வை உங்களுக்கு ஒரு புதிய கோணத்தை கொடுத்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த ஆழமான பார்வையில சந்திப்போம்.